பெருமானாருடைய வங்கசத்திலே பூத்த ஒவ்வொரு மலர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னருடைய குடும்பத்திலே தோன்றிய ஒவ்வொரு அஹ்லுல் பைத்துக்களும் உண்மையாளர்களாகவே இந்த உலகத்தில் வாழ்ந்து இருக்கிறார்கள். ஷேக் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவம் ஒவ்வொரு முரீதீங்களுக்கும் கட்டாயமாக தேவை. நாயகத்தினுடைய வழியிலே செல்ல வேண்டும். அந்த நாயகம் காட்டி தந்த சஹாபாக்களுடைய வழியில், அந்த நாயகம் காட்டி தந்த அஹ்லுல் பைத் என்கின்ற அவர்களுடைய குடும்பத்தார்களுடைய வழியில், அந்த நாயகம் காட்டி தந்த இறைநேச செல்வர்களுடைய வழியிலே நாங்கள் சென்றால்தான் நாங்கள் உண்மையாளர்களோடு நாங்கள் சேர்ந்திருக்கின்ற அந்த பட்டியலுக்குள்ள நாங்களும் இடம் பெறுவோமே தவிர கௌஸே ஆஸம் தஸ்தகீர் கௌஸே ஆஸம் தஸ்தகீர் கௌஸே ஆஸம் தஸ்தகீர் கௌஸே ஆஸம் தஸ்தகீர். சர்வலோகத்தையும் படைத்து ஆட்சி செய்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் எங்கள் சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களுடைய கிளையாளர்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஊங்கள், தபௌ தாபிஈன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், மஷாயிஹ்மார்கள், இறுதி நாள் வரையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது நல்லன்பு கொண்டு அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய உண்மையான முஃமின்கள், முஸ்லீம்கள் அனைவர் மீதிலும் இறைவா நீயே ஸலவாத் என்னும் கருணையையும் சலாம் என்னும் ஈடேற்றத்தையும் என்றென்றும் சொரிந்தருள்வாயாக. புனிதமான இறைநேச செல்வராம் அஷேக் ஹல்லாஜ் மன்சூர் வாப்பா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய 21வது நினைவு தின மஜ்லிஸிலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எந்தெந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு ஏவி இருக்கின்றார்களோ அந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறும், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எந்தெந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு எங்களுக்கு தடை விதித்திருக்கின்றார்களோ அந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் வசியத்தாக கூறிக்கொள்கின்றேன். பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, இறைவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே இப்படி ஒரு வசனத்தை நமக்கு சொல்லித் தருகிறான். யா ஐயுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சு நடந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து நடந்து கொள்ளுங்கள். வகூனு மஅஸ்ஸாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களோடு சேர்ந்து நடந்து கொள்ளுங்கள் என்று ரப்புல் ஆலமீனான அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே அழகாக நமக்கு ஒரு விடயத்தை சொல்லித் தந்து இருக்கிறான். இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய, அதிலும் குறிப்பாக முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மிக பெரும் ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால், ஆளுக்கு நாங்கள் தான் குர்ஆனை பின்பற்றுகிறோம், நாங்கள் தான் ஹதீஸை பின்பற்றுகிறோம், எங்கள் வழியிலே நீங்கள் செல்ல வேண்டும், நாம் சொல்லுகின்ற விளக்கங்களை நீங்கள் எடுத்து நடந்தால் தான் சுவர்க்கம் செல்லுவீர்கள், நாம் சொல்லுகின்ற நபிமொழிகளை நீங்கள் கேட்டால் தான் சுவர்க்கம் செல்லுவீர்கள், அதனால் எங்களுடைய பேச்சுக்கும் எங்களுடைய இயக்கத்துக்கு கீழையும் நீங்கள் வந்து சேர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அழைப்புகள் உலகத்தில் நாலாபுறங்களிலுமே பல வழிகேடர்களின் மூலமாக இந்த கருத்து முன்வைக்கப்பட்டு எல்லா மக்களும் யார் சொல்வது உண்மை யார் சொல்வது பொய் என்று தெரியாமல் மனதிலே ஏற்பட்ட அந்த குழப்பத்தினுடைய விளைவின் காரணத்தினால் அவரவர்கள் ஒவ்வொருவரும் தாங்களுடைய அந்த இயக்கங்களுக்காக வேண்டி அழைக்கின்ற பொழுது அந்த அழைக்கின்ற அழைப்பிலே அந்த இயக்கவாதிகளிடத்திலே என்ன தகுதி இருக்கிறது என்று பார்க்காமல் கண்ணை மூடிக்கொண்டு
அந்த இயக்கவாதிகளில் யார் எல்லாம் என்னென்ன தராதரத்திலே பொருளாதார வசதிகளிலே இருக்கிறார்கள் என்று பார்த்து கொண்டு, அல்லது எந்த பக்கம் அதிகமாக மக்கள் இருக்கிறார்கள் என்று பார்த்து கொண்டு, அந்த இயக்கத்துக்கு பின்னால் தங்களுடைய ஈமானை இழந்து விடுகின்ற அளவுக்கு அவர்களுக்கு பின்னால் போய் சேர்ந்து தானும் வழிகட்டு இன்னும் பிற மக்களையும் வழிகெடுக்கின்ற அமைப்பிலே போய் சேர்ந்து கொண்டிருக்கின்றதை நாங்கள் காண கிடைக்கின்றது. ஒன்றை நீங்கள் சிந்தனை செய்து பாருங்கள். ஒரு இயக்கத்திலே, ஒரு அமைப்பிலே நாங்கள் சேருகிறோம் என்றால், அதிலே அங்கம் வகிக்கிறோம் என்றால், வெறுமனே அவர் குர்ஆனுடைய வசனங்கள் சொல்கிறார் என்பதற்காக வேண்டி அந்த இயக்கத்தில் போய் சேர்ந்து விடாதீர்கள். அவர் ஹதீஸை தானே சொல்லுகிறார் என்று அந்த இயக்கத்திலே போய் சேர்ந்து விடாதீர்கள். இவர்கள் மக்களுக்கு உதவி செய்கிறார்களே என்பதற்காக வேண்டி அந்த இயக்கத்திலே போய் சேர்ந்து விடாதீர்கள். எங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்விக்காக வேண்டி உதவி செய்கிறார், எங்களுடைய வீடு வாசல்கள் கூரைகளை போட்டு தருகிறார் என்பதற்காக வேண்டி அந்த இயக்கங்களை போய் சேர்ந்து விடாதீர்கள். இப்படி செய்வதுதான் நீங்கள் இஸ்லாத்திலே பின்பற்றுவதற்கு தகுதியானது என்று அல்லாஹ்வோ ரசூலோ சொல்லவில்லை. கூரை போட்டு தந்தால் நீங்கள் அவங்களுக்கு பின்னுக்கால போங்க என்று சொல்லல. உங்களோட பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு நல்ல அறிவு ஞானங்களை அள்ளித் தருகிறார்கள், பல வகுப்புகளை கிளாஸுகளை வைக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி அவர்களுக்கு பின்னால போய் நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வோ ரசூலோ உங்களுக்கு சொல்லவில்லை. மாறாக குர்ஆனையும் ஹதீஸையும் அவர்களுடைய பாணியிலே அவர்களுக்கு விளங்கிய விதத்திலே பல வழிகட்ட சிந்தனைகளின் மூலமாக விளங்கப்படுத்துவதன் மூலமாக இதற்கு பக்கத்திலே தான் இவர்களோடு தான் நீங்கள் சேர வேண்டும், குர்ஆன் ஹதீஸ் சொல்கிறார்கள் என்பதற்காக வேண்டி நீங்கள் அந்த பக்கம் போய் சேர்ந்து விட வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதரோ எந்த சந்தர்ப்பத்திலும் சொல்லவில்லை. மாறாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எதை பற்றி சொன்னார்கள்? எதில் சேர வேண்டும் என்று சொன்னார்கள்? எப்படி சேர வேண்டும் என்று சொன்னார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சொன்னார்கள், நீங்கள் உட்கார்ந்து சாப்பாடு உணவு தின்னுவதாக இருந்தாலும் தக்வாதாரிகளை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள், இறை நேசர்களை தேர்வு செய்து கொள்ளுங்கள், இறை அன்பர்களை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தன்னுடைய குர்ஆன்ல அதை முழுமையாக விளங்கப்படுத்துகின்ற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ், தக்வாதாரிகள் இறைநேசர்களை தக்வாதாரிகளாக நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று முதலாவதாக நமக்கு கட்டளையிட்டு விட்டு இரண்டாவதாக அல்லாஹ் சொன்னான், வகூனு மஅஸ்ஸாதிகீன், நீங்க சேர வேண்டியது உண்மையாளர்களோடு மட்டும்தான். யார் உண்மையாளர்களோ அவர்களோடு நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள். இப்ப நீங்க கண்ணை மூடிக்கொண்டு சேரலாம் உண்மையாளர்களோடு. ஆனால் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும், குர்ஆனையும் ஹதீஸையும் நாம் சொல்கிறோம் என்ற பெயரில் அந்த குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் பொய்யான விளக்கங்களை செய்தால் இப்பொழுது நீங்கள் அந்த கூட்டத்தில் சேரக்கூடாது. ஏன்? சாதாரண பொய்யர்களுக்கு பின்னாலேயே நீங்கள் போகக்கூடாது என்று இருக்கின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய வேதமாகிய புனிதமான குர்ஆனுக்கு பொய்யான கருத்துக்களை வைக்கக்கூடிய இந்த வழிகேடர்களுக்கு பின்னால் நீங்கள் போக முடியுமா என்று கேட்டால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க போகக்கூடாது. ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கிறோம் என்ற பெயரில் ஹதீஸுக்களை மாற்றி அதனுடைய பொருள்களை பிழையாக விளங்கப்படுத்தி பொய்யை உங்களுக்கு மத்தியிலே ஹதீஸ் என்று உரைக்கின்றவர்களுக்கு பின்னால நீங்கள் போக முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், போக முடியாது, நீங்கள் உண்மையாளர்களோடு தான் இருக்கணும். இதுதான் இறைவனுடைய கூற்று. எனவே எந்த இயக்கத்துக்கு பின்னால நீங்க போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அந்த இயக்கம் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்ட இயக்கமாகவும் அல்லாஹ் ரசூல் சொன்ன பிரகாரம் நடக்கக்கூடிய இயக்கமாகவும் உண்மையாளர்களாகிய
வலிமார்கள், நேசர்களாகிய இறை நேசர்களாகிய இவர்களுக்கு பின்னாலும் தான் நீங்கள் செல்ல வேண்டும் என்பதனைத்தான் ரப்புல் ஆலமீனான அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு திருக்குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக விளக்கி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வாழுகின்ற பொழுது அவர்களுக்கு நுபுவத்து பிரகடனப்படுத்துவதற்கு முன்பதாகவே 40 வயசுக்கு முன்பதாகவே மக்கத்து மண்ணில் வாழ்ந்த அந்த மாந்தர்கள் எப்படி அவர்களை அழைத்தார்கள்? அல் அமீன், நம்பிக்கையாளர், அஸ்ஸாதிக், உண்மையாளர் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அழைத்தார்கள். எங்கேயாவது ஒரு இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பொய் பேசினார்கள் என்ற வரலாறு இருக்கிறதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மற்றவர்களை ஏமாற்றினார்கள் என்று வரலாறு உண்டா? உலகத்திலேயே அப்படி ஒரு வரலாறு பதியப்படாத ஒரு சிறந்த தலைவர் என்றால் மக்கள் எல்லோரும் சொல்லுவார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நுபுவத்தை பிரகடனப்படுத்துவதற்கு முன்பதாகவே, அவர்கள் நபி என்று மக்களுக்கு அறிவிக்கப்படுவதற்கு முன்பதாகவே அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை மக்கத்தில் வாழ்ந்த காபிர்கள் கூட, குறைஷிகள் கூட எப்படி ஏற்றுக்கொண்டார்கள்? இவர்கள் உண்மையாளர், இவர்கள் நம்பிக்கையாளர் என்கின்ற செய்தியை முழு மக்காவும் முழு உலகமுமே ஏற்றுக்கொண்டுதான் இருந்திருக்கிறது. இப்ப அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையான் திருமறையிலே என்ன சொல்லி காட்டுகிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ் வ கூனூ மஅஸ்ஸாதிகீன், இறைவனை நீங்கள் அஞ்சுங்கள், உண்மையாளர்களோடு சேர்ந்திருங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்படியானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அஸ்ஸாதிக், உண்மையாளர் என்கின்றதை உலகம் ஏற்றுக்கொண்டது நாம் அவர்களுக்கு பின்னால்தான் இருக்க வேண்டும், அவர்களை நாங்கள் பின்தொடர வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வாழ்ந்து காட்டிய வழிமுறைகளை ஏற்று நடக்க வேண்டும். இப்படி வருகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மாத்திரமா உண்மையாளர்களாக இருந்தார்கள்? எனக்கு முன்னால பேசிய ஹதரத் அவர்கள் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய விஷயத்திலும் வலிமார்களுடைய விஷயத்தை பற்றியும் பேசுகின்ற பொழுது ஒருவர் இருக்கிறார். அவர் யார் என்று சொன்னால், ஒரு நல்லவராக இருந்தால் அவரோடு சேர்ந்து இருக்கக்கூடியவரும் நல்லவராக இருப்பார். ஒருவன் கெட்டவனாக இருந்தால் அந்த கெட்டவனோடு சேர்பவர்களும் கெட்டவனாக மாறிவிடுவார். காலம் சூழ்நிலை மாற்றிவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற மாமனிதர் உலகத்தில் நல்ல மனிதராக வாழ்ந்திருக்கிறார்கள், உண்மையாளராக வாழ்ந்திருக்கிறார்கள். வாழ்ந்தது மட்டுமல்ல, தான் உருவாக்கிய சஹாபா பெருமக்களை உண்மைக்கு உண்மையாளர்களாக, நம்பிக்கையாளர்களாக, உலகத்தில் சிறந்த மனிதர்களாக இந்த வையகத்திலே வாழ வைத்து காட்டினார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பின்னால இந்த உலகத்தில் சிறந்த மனிதர், அவர்களுடைய தோழர்களில் யார் சிறந்தவர் என்கின்ற கேள்வி வருகின்றது என்று சொன்னால் எல்லா மக்களும் ஒருமித்த குரலிலே சொல்லுவார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஆருயிர் நண்பர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய வாப்பாட பெயர் என்ன? அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய வாப்பாட பெயர் தெரியுமா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய தந்தையினுடைய பெயர் மறைந்து இருக்கும். யாருமே நேரடியாக அவருடைய வாப்பட பேரை யூஸ் பண்றது இல்லை. இப்போ ஒரு ஆளோட பேரை சொல்றோம்னு சொன்னா அவங்களோட பேரோட சேர்த்து வாப்பட பேரை சொல்றது வழக்கம் அரபிகள்ல. ஆனால் அபூபக்கர் சித்திக் நாயகத்தினுடைய தந்தையினுடைய பெயர் அபு குஹாஃபா. அவர்களுடைய பெயர் மங்கி போய்விட்டது. ஆனால் அபூபக்கர் என்றால் இன்னொரு பெயர் தானாக எட்டாவது அங்க சேர்ந்து கொள்ளுது. என்ன பெயர்? சித்திக். சித்திக் என்கின்ற பெயர் தானாக சேர்ந்து கொள்ளும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்றுதான் எல்லோரும் சொல்லுவார்கள். சித்திக் என்ற வாப்பட பெயரா? சித்திக் வாப்பட பெயர் இல்ல. அப்படியானால் அது என்ன?
அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை உண்மைப்படுத்தினார்கள், அல்லாஹ்வை உண்மைப்படுத்தினார்கள். அதனால் மக்களினால் இறைவனினால் அவர்களை சித்தீக் என்ற நாமத்தை கொண்டு இந்த உலகமே ஏற்றுக்கொள்ளப்பட வைத்திருக்கிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் உண்மையாளர். அந்த உண்மையாளர் என்கின்றதை உலகம் ஏற்றுக்கொள்ளுகின்றவாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களை வார்த்தெடுத்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது அளவு கடந்த அன்பு வைத்தவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். அவர்கள் உண்மையாளர் என்று சொல்வதற்கு எல்லா விதமான தகுதிகளும் அவர்களுக்கு இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிஅராஜுக்கு சென்று இருந்தார்கள். மிஅராஜுக்கு சென்று வந்து அடுத்த நாள் காலையில் ஊர் ஃபுல்லாக இப்போ சத்தமாக இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் செமையாக மாட்டிக்கொண்டு விட்டார்கள். அவர்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. அவர்கள் 7 வானத்தை கடந்தார்களாம், மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சென்றார்களாம், அல்லாஹ்வை பார்த்தார்களாம். இதையெல்லாம் பார்த்து விட்டு ஒரு நொடியில் திரும்பி வந்துட்டார்களாம். இது யாருக்காவது பார்த்தா நம்புற மாதிரியா இருக்கு? நிறைய பேர்கள் இந்த விஷயத்தில் இஸ்லாத்தை விட்டு வெளியே போனவர்களும் உண்டு, இஸ்லாத்துக்குள் நினைந்தவர்களும் உண்டு, ரெண்டும் இருக்கு. ஆனால் இஸ்லாத்தை விட்டு வெளியே போனவர்கள் அதிகமான மக்கள் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறி கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பம். இப்போ காபிர்களுடைய மனசில் ஒரு விதமான சந்தோஷம். இந்த செய்தியை சொன்னதனால உலகத்தில் இது நடக்காத ஒரு காரியம் ஒன்றை சொல்லியிருக்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை வைத்து எல்லோரையுமே வழிகெடுத்து விடலாம் என்கின்ற ஒரு நட்பாசையில் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களிடத்தில் போகிறார்கள். கேட்டார்கள், உங்களுடைய நண்பர் ஒரு விஷயத்தை சொல்றாரு, அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? என்ன சொல்றாரு? அவர் இந்த மாதிரி எல்லாம் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனாராம், முறை நைட்டில் 7 வானங்களை கடந்தாராம், மலக்குமார்களை பார்த்தாராம், சுவர்க்க நரகத்தை பார்த்தாராம், அல்லாஹ்வையே பார்த்துட்டு அவர் வந்துட்டாராம். இது என்ன நம்புற மாதிரியா இருக்கு என்று கேட்டார்கள். அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், எனது ஹபீப், எனது உயிர் நண்பர் இப்படி சொல்லி இருந்தால் நிச்சயமாக அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்படி அவர்கள் சொன்னார்கள், அதை நான் அங்கீகரிக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன் என்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எதை செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவம், அதை ஏற்றுக்கொண்டு அங்கீகரிக்கின்ற தன்மை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களிடத்தில் இருந்த காரணத்தினால் தான் அவர்களுக்கு சித்திக், உண்மையாளர் என்கின்ற பட்டத்தை கொண்டு கௌரவிக்கப்படுகிறார்கள். இந்த இடம் நமக்கு பாடம் படிப்பித்து தருகிறது. இந்த இடம் நமக்கு பாடம் சொல்லி தருகிறது. என்ன தெரியுமா? ஒருவர் தன்னுடைய ஷைகை, ஒருவர் தனக்கான ஷைகை தேர்ந்தெடுத்து கொண்டு விட்டார் என்று சொன்னால், தனக்கான முர்ஷித் இவர்தான் என்று சொல்லி தேர்ந்தெடுத்து கொண்டு விட்டார் என்று சொன்னார், அந்த முர்ஷித், அந்த ஷைக் எதை சொன்னாலும், உங்களுடைய புத்தி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னாலும், இது நடக்குமா, இது நடக்காதா, இப்படியெல்லாம் செய்தால் சரியாகுமா, அவரை விட கொஞ்சம் நான் அட்வான்ஸாக யோசித்து, இதை விட நான் அறிவுகளால் கூடுதலாக ஏதாவது சிந்தித்து, அவர் சொன்னதற்கு மேலாக, ஒருபடி மேலாக நான் யோசித்து இது சரியாகும் என்கின்ற அந்த ஆலோசனைகள் இருக்கேன். இதெல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு, ஷேக் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவம் ஒவ்வொரு முரீதீங்களுக்கும் கட்டாயமாக தேவை. இது அபூபக்கர் சித்திக் நாயகம் நமக்கு வழிகாட்டியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லப்பட்ட செய்தி அவர்களுடைய புத்திக்கு அது எட்டாது. யாராவது ஏற்றுக்கொள்ற மாதிரி ஆயிக்குது. மக்காவில் இருந்து அக்ஸாவுக்கு போறது என்று எவ்வளவு தூரம், 7 வானங்கள் கடக்கிறது. இந்த காலத்தில் ராக்கெட்ல போனாலும் போய்த்துட்டு வரையலாம், ராக்கெட்ல போனாலும் போக முடியாது. அல்லாஹ்வை பார்த்தான்னு சொன்னா அல்லாஹ்வை பார்க்க முடியுமா என்று கேள்வி கேட்பீங்க. சுவர்க்கத்தை பார்க்க முடியுமா, நரகத்தை பார்க்க முடியுமா என்று 1028 கேள்வி வரும் நமக்கு. இதை அன்றைய காலத்தில் அபூபக்கர் சித்திக் நாயகத்திற்கு சொன்ன நேரத்தில் அவர்கள் மூளையை கொண்டு சிந்திக்காமல், என்னுடைய ஹபீப், எங்களுடைய நேசர், என்னுடைய உயிர் நண்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் என்றால் அதை நான் அப்படியே ஆமதிக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன் என்று வாழ்ந்தவர்கள் தான்
சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். இதை போலதான் ஒவ்வொரு முரீதுகளும் தன்னுடைய ஷேகுக்கு முன்னால, தான் கரம் பிடித்த மஷாயிஹ்மார்களுக்கு முன்னால அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகள், அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் வேத வாக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் சொன்னதற்கு பின்னால் அதை மாற்றி செய்வதோ அல்லது அவர்களுக்கு பாடம் கற்பித்துக் கொடுக்க செல்வதோ இதுவெல்லாம் அதபு குறைவாகவும் ஒழுக்கஈனமான செயலாகவும் அமைந்திருப்பது மட்டுமல்ல, அப்படி ஒரு மனிதன் தன்னுடைய ஷேகுக்கு கட்டுப்படாமல் அவர் தான் தோண்டித்தனமாக நடக்க நினைத்தால் நிச்சயமாக இறைவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா அவனை முர்ஷித் இல்லாத, நேர்வழி காட்டக்கூடிய ஒரு ஷைக் இல்லாத ஒரு வழிகாட்டின் பக்கம் அவனுடைய திசையை திருப்பி விட்டு விடுவான். அப்படி திசை திருப்பப்பட்டால் அந்த மனிதன் செல்லுகின்ற பாதை நரகத்தினுடைய பாதையிலே, அந்த விளிம்பிலே நடந்து கொண்டு இருப்பான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையவே கிடையாது. எனவே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அதை மாத்திரம் உண்மைப்படுத்தியவர்கள் அல்ல, மாறாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு இருந்த மஹப்பத், அந்த அன்பு, அது எந்த அளவு பிரதிபலித்தது தெரியுமா? சௌர் குகையில ஹிஜ்ரத்து போகின்ற பொழுது 3 நாட்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களும் விட்டிருக்கிறார்கள். அது ஒரு முக்கியமான தருணம். எந்த அளவு அந்த 3 நாட்கள் முக்கியம் என்று சொன்னால், உலகத்தில் ஒரு மனிதருக்கு எந்த நன்மையை செய்தாலும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இருந்த அந்த 3 நாட்கள் இருக்கிறது, தன்னுடைய ஹபீபுக்கு பணியாளனாக, தன்னுடைய ஹபீபுக்கு பணிவிடை செய்யக்கூடிய அந்த 3 நாட்களுடைய நன்மையை உலகத்திலேயே யாராலும் அடைய முடியாது. அதனால தான் உமர் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் கேட்டார்கள் அபூபக்கர் சித்தீக் நாயகத்தை பார்த்து, என்னுடைய வாழ்நாள் முழுவதும் செய்த அமல்களை உங்களுக்கு தந்து விடுகிறேன், என்ற வாழ்நாளில் செஞ்ச எல்லா அமல்களையும் தந்து விடுகிறேன். உங்களோட அந்த 3 நாட்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு சௌர் குகையில இருந்தீங்களே, அந்த நன்மையை மட்டும் எனக்கு தருவீங்களா என்று கேட்டார்கள். அந்த அளவு அந்த சௌர் குகைக்குள்ள 3 நாட்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு இருந்த அந்த நாட்கள், அது உலகத்தில் எந்த நன்மைக்கும் ஈடாகாது என்பதனைத்தான் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் விளக்குகிறார்கள். அந்த குகைக்குள்ள இருக்கின்ற பொழுது அவங்க 2 பேரும் உள்ளுக்கு இருக்கிறாங்க. ஒரு குறைசி, ஒரு காஃபிர் அந்த குகைக்கு வெளியில நின்று கொஞ்சம் குனிஞ்சு பார்த்தன்னு சொன்னா 2 பேரும் மாட்டிக்கொள்வாங்க உள்ளுக்கு. கொஞ்சம் குனிஞ்சு பார்த்தன்னு சொன்னாலே அங்க உள்ளுக்கு இருக்கக்கூடிய 2 பேரையும் விளங்கும். ஏனென்றால் அவர்கள் இருக்கக்கூடிய சௌர் குகையினுடைய அமைப்பு அப்படி. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் 2 பேரும் இப்படி இருக்கிறோமே, ஒருவேளை ஒரு காஃபிர் வந்து கொஞ்சம் குனிஞ்சு பார்த்துட்டாங்கன்னு சொன்னா இந்த குகைக்குள்ள நாங்கள் 2 பேரும் மாட்டிக்கொள்வோமே யா ரசூலல்லாஹ், அப்படி இருக்கின்ற பொழுது அப்புறம் பார்த்துட்டா என்ன செய்யறது? இப்போ ஒரு குகையினுடைய அமைப்பை யோசிச்சு பாருங்க. இப்படி இருக்கும் குகை, இந்த ஒரு வாசல் தான் இருக்கு, பின்னால என்ன இருக்கு? இன்னொரு வாசல் இருக்குமா? வாசல் ஒன்றும் இல்லை, அது குகை மூடி பட்டி இருக்கும். அங்கே பின்னுக்கால பெரிய மலை, மலைக்கு மேலே தானே குகை வருது, அப்போ மலை இருக்கு. இப்போ இந்த நிலையில இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கரே, அப்படி ஒரு நிலை வந்தால், ஒருவேளை ஒரு காஃபிர் குனிந்து பார்த்து விட்டால், பின்னால இருக்கிற அந்த கடலில் ஒரு கப்பல் இருக்கு, அந்த கப்பலில் ஏறி நாங்கள் தப்பித்து போவோம் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இப்படி சொன்னதும் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் கொஞ்சமும் சிந்திக்கவில்லை. இது என்ன இவர்கள் இப்படி சொல்றாங்க, இங்கே கடலாக இருக்க போகுது, இது மலை, மலைக்கு பின்னால் அங்கே ஓட்டுறதுக்கு வழியே இல்லை, அதில் ஒரு கடல் வேற வந்து கடலில் ஒரு கப்பல் நின்று அந்த கப்பலில் நாங்கள் ஏறி போவோம் என்று பெருமானார் சொல்கிறார்களே, இது எப்படி சாத்தியமாகும் என்று மறுபேச்சு மறுகேள்வி சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கவில்லை. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, சரி யா ரசூலல்லாஹ், நாங்கள் அப்படியே செய்யலாம், அவ்வளவுதான்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா? உடனே சரியா ரசூலல்லாஹ், நாங்கள் அப்படியே செய்யலாம் என்றார்கள். பின்னால திரும்பி பார்த்தார்கள். இறைவன் அவர்களுடைய கண்களுக்கு தென்பட வைத்தான். அந்த மலைக்கு பின்னால் ஒரு கடல் இருக்கிறது, கடலிலே ஒரு கப்பல் இருக்கிறது, அது காத்து கொண்டு இருக்கிறது. ஒரு காஃபிர் வந்தால் அந்த கடலிலே கப்பலிலே ஏறி பயணிக்க முடியும் என்பதற்காக வேண்டிய நிறுத்தாட்டி வைக்கப்பட்ட கப்பலை போன்ற காட்சியை சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் பார்த்தார்கள். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை உண்மைப்படுத்திய விதம். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை உண்மைப்படுத்திய விதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை உண்மைப்படுத்திய விதத்தினால் என்ன ஆச்சரியமாகிவிட்டது தெரியுமா? ஒரு கட்டத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்காக வேண்டிய அல்லாஹ் இறந்து போன மக்கி போன உயிரை கூட உயிர்ப்பித்து காட்டினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னடத்தில் ஒருவர் வருகிறார், ஒரு மனிதர் வருகிறார். யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகன் வெளிநாட்டுக்கு பயணம் போனார், வெளிநாட்டுக்கு பயணம் போய் திரும்பி வரவில்லை யா ரசூலல்லாஹ். என்னன்னு சொல்லி கொஞ்சம் பார்த்து என் மகனை கொஞ்சம் திரும்பி வருவதற்காக வேண்டி துஆ செய்யுங்கள் என்றார்கள். கர்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அவர்களுடைய கலாக்கதிரை பார்த்தார்கள். வியாபாரத்துக்கு போன நேரத்தில் இந்த மனிதனை ஒரு மிருகம் வேட்டையாடி சாப்பிட்டு முடித்து விட்டது. அந்த மனிதர் மரணித்து விட்டார். அவருடைய அஜலே முடிந்து போய் அங்கே எலும்பும் இல்லை தோலும் இல்லாத நிலையில் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ஆறுதல் கூறினார்கள். அந்த மனிதரை பார்த்து ஆறுதல் கூறினார்கள். ஏ மனிதா, உங்களுடைய மகன் அல்லாஹ் புரிந்து கொண்ட விதத்திலே ஆகிவிட்டது. நீங்கள் உங்களுடைய மனதை திடப்படுத்தி கொண்டு வீட்டுக்கு செல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ஆறுதல் வார்த்தைகளை கூறி அனுப்ப அந்த மனிதருடைய உள்ளத்திலே ஏற்பட்டு விட்டது, என்னுடைய மகன் மரணித்து விட்டார். அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சூசகமாக என்னிடத்தில் இப்படி சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறார் என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தரிசித்து விட்டு வழியிலே சென்று கொண்டிருக்கின்ற பொழுது சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அகப்படுகிறார்கள். அந்த மனிதருடைய கண்ணீரை பார்த்து விட்டு கேட்டார், ஏ மனிதா, எதற்காக வேண்டி கண்ணீர் வடிக்கிறீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களிடத்தில் போனேன், எனது மகனை பற்றி சொன்னேன். வியாபாரத்துக்கு சென்ற மகன் திரும்பி வரவில்லை, நீண்ட நாட்களாகிவிட்டது. என்னுடைய மகன் மரணித்திருப்பார் என்கின்றதை போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய வார்த்தைகள் அமைந்து இருந்தது என்றார். சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள். உடனே அந்த மனிதனுக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறினார்கள். உங்களோட மகனை கொண்டு மாகல்ல, நிச்சயமாக உங்களோட மகன் திரும்பி வருவார், உங்களோட மகன் வருவார், நீங்கள் வீட்டுக்கு போய் பாருங்க, உங்களோட மகன் இருப்பாங்க இன்ஷா அல்லாஹ் என்று ஆறுதல் வார்த்தைகளை அந்த மனிதருக்கு கூறி அனுப்பினார். அல்லாஹ் இதை கபூல் செய்து கொண்டான். அல்லாஹ் கபூல் செய்து கொண்டான். எப்படி நடந்தது? அவர்கள் வீட்டுக்கு போய் பார்க்கிறார்கள். அங்கே தன்னுடைய மகன் வந்து இருப்பதை பார்த்து அந்த மனிதன் அதிசயித்து போகிறார். தன்னுடைய மகன் உயிரோடு இருப்பதை பார்த்து அதிசயித்து போகிறார். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் போய் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகன் திரும்பி வரமாட்டார் என்று நான் நினைத்து விட்டேன் யா ரசூலல்லாஹ், இதோ வந்து விட்டார்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் கேட்டார்கள், போகின்ற வழியில் யாரையாவது சந்தித்தீங்களா என்று கேட்டார்கள். ஓம் யா ரசூலல்லாஹ், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை சந்தித்தேன். என்ன சொன்னார்கள்? எனது மகன் திரும்பி வருவதாக ஆறுதல் வார்த்தைகளை சொன்னான். உடனே சையதுனா ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொன்னதும் உண்மை, சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொன்னதும் உண்மை. நீங்கள் சொன்ன உண்மை, அவர் அந்த நேரத்தில் மரணித்து இருந்தார், அவர் இந்த உலகத்தில் இல்லை, அவரை மிருகங்கள் சாப்பிட்டு சதைகளும் இல்லை ஒன்றும் இல்லாமல் தான் இருந்தது யா ரசூலல்லாஹ், அது உண்மைதான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள். என்றாலும் போகின்ற வழியில் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொல்லிவிட்டார்களே, அவர் வீட்டுக்கு திரும்பி வந்து விடுவார், வீட்டுக்கு வந்து விடுவார் என்ற வார்த்தையை சொல்லிவிட்டார்களே, அதனால்
அந்த செய்தியை உண்மைப்படுத்த வேண்டியது இறைவனுடைய பொறுப்பு. ஏன் தெரியுமா? சித்திக் உண்மையாளர் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு பெயர் சூட்டியது அல்லாஹ். அல்லாஹ் சூட்டிய பெயர் இவர் உண்மையாளர் என்று. இந்த மனிதரிடத்தில் அவருடைய மகன், செத்து போன மகன் திரும்பி வருவார் என்ற வார்த்தையை சொன்னது சித்திக் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். அதனால் அவர் சொன்னது பொய்யாக கூடாது, அவர் சொன்னது பொய்யாக கூடாது. அதனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய வார்த்தைக்காக வேண்டி, அவர்கள் சொன்ன அந்த நாவன்மைக்காக வேண்டி, அவர்களுடைய வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தைக்காக வேண்டி அல்லாஹ் செத்து போன அந்த மையத்துக்கு திரும்பவும் சதைகளை கொடுத்து, திரும்பவும் இரத்தத்தை கொடுத்து, முள்ளுகள் நரம்புகளை திரும்பவும் உருவாக்கி கொடுத்து, மீண்ட உயிரை திருப்பி கொடுத்து விட்டான் அல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்காக. இதுதான் நடந்தது யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள் சையதுனா ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்தில் அவர்கள் உண்மையாளர்களாக மட்டும் இருக்கவில்லை, மாறாக அவர்களுக்கு இந்த உலகத்தில் யாரையெல்லாம் அருமை சஹாபாக்களாக நல்லோர்களாக இந்த உலகத்திலே இவர்களை பின்பற்றினால் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். அஸ்ஹாபி கன்னுஜூம், என்னுடைய சஹாபாக்கள் வானில் மிளக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்று பெருமானார் புகழ்வாரை சூடப்பட்டதோ, அந்த சஹாபாக்களை கூட உண்மையாளர்களாகத்தான் இந்த உலகத்தில் வாழ வைத்தார்கள். அந்த உண்மையாளர்களோடு நீங்கள் பயணிக்க வேண்டும் என்பதனைத்தான் ரப்புல் ஆலமீனான அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே வகூனு மஅஸ் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களோடு சேர்ந்திருங்கள், உண்மையாளர்களோடு சேர்ந்திருங்கள் என்று இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அருமை சஹாபாக்களுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையாளர்களாக இந்த உலகத்தில மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களில் பெருமானாருடைய வங்கசத்திலே பூத்த ஒவ்வொரு மலர்களும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய குடும்பத்திலே தோன்றிய ஒவ்வொரு அஹ்லுல் பைத்துக்களும் உண்மையாளர்களாகவே இந்த உலகத்தில் வாழ்ந்து இருக்கிறார்கள். சான்றிதழ் தேவையா? சையதுனா இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள், ஜாஃபர் அவங்களுடைய பேர், சாதிக் யாரு? அவர்களை மக்கள் சாதிக் உண்மையாளர் என்று சொல்லி அல்லாஹ் மக்களுடைய உள்ளத்திலே போட்டு அவர்களை அழைக்க வைத்து விட்டான். அவர்கள் உண்மையாளர் உண்மையாளர் என்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் சையதுனா இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு. இறைவன் என்ன சொன்னான்? வகூனு மஅஸ் சாதிகீன், உண்மையாளர்களோடு நீங்க சேர்ந்திருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களோடு சேர்ந்திருங்க, சஹாபாக்களோடு சேர்ந்திருங்க, சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களோடு சேர்ந்திருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னருடைய குடும்பத்தினர்களோடு சேர்ந்திருங்க, சையதுனா இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களோடு சேர்ந்திருங்க. இன்னொன்றையும் சொல்லுகிறேன், இன்று நாங்கள் எத்தனையோ இறைநேசர்களை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, அந்த இறைநேசர்களுடைய வழியிலே அந்த இறைநேசர்களின் தலைவராக, குத்துபுல் அக்தாபாக, ஹவுசுல் ஆலமாக, விலாயத்தினுடைய அரசராக திகழ்ந்த சையதுனா ஷைഖுத் தரீகா வ இமாமுல் ஹகீகா அல் மஹ்பூப் சுப்ஹானி மக்பூல் ஹர்து ஜஹானி வாரிஸ் ஹபீபுல்லாஹ் நாயிப் ரசூலுல்லாஹ் சுல்தான் ஷேக் சையத் முஹியுத்தீன் அப்துல் காதிர் அல் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களையும் இந்த உலகம் உண்மையாளர் என்பதனை கொஞ்சம் கூட பிற்படுத்தாமல், கொஞ்சம் கூட அவர்களை மறுக்காமல் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் ஒட்டுமொத்த கலிமா சொன்னவர்களும் ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் விலாயத்தினுடைய அரசரா இல்லையா என்பதில் கருத்து வேற்றுமைகள் பல பேர்களுக்கு மத்தியில், வஹாபிகளுக்கு மத்தியிலே இருந்து கொண்டு இருக்கும், வேற வேற முஸ்லிம் அல்லாதவர்களிடத்தில் இருந்து கொண்டு இருக்கும். ஆனால் அவர்கள் இறை நேசர் என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் உண்மையாளர் என்பதையும் எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். ஆரம்ப காலத்தில் இலங்கை நாட்டினுடைய
பாடசாலைகளுடைய புத்தகத்தில் நீங்க பார்க்க முடியும் இல்லையா? என்ன பார்க்க முடியும்? உண்மை பேசிய சிறுவன் என்கின்ற ஒரு தலைப்பில் ஒரு கட்டுரை இருக்கும். அதில் அந்த பாடத்தில் போடுவாங்க, சையதுனா ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்கள் மதரசாவுக்கு ஓதப் போகின்ற பொழுது வியாபார கூட்டத்தோடு செல்கின்ற சிறுவன் அவர்களுடைய சட்டை பைக்குள்ள 40 பொற்காசுகளை வைத்து தாயார் தைத்து வைத்து அனுப்பினார்கள். அந்த வியாபார கூட்டத்துக்கு மத்தியில் கல்வர்கள் பூந்தார்கள், வியாபார பொருட்களை எல்லாம் சூறையாடினார்கள். ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சின்ன பிள்ளையாக இருக்கின்ற பொழுது அந்த கல்வன் கேட்டான், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்ட நேரத்தில் அந்த பிள்ளை சொன்னது, என்னிடத்தில் 40 பொற்காசிகள் இருக்கு. 40 பொற்காசிகள் இருக்கு. உண்மையாகவா? நம்ப முடியவில்லை. திருடனுக்கு எப்படி இதை நம்புவது? ஒரு சிறுவன் உண்மையை சொல்கிறானா? தலைவனிடத்திலே கூட்டிக் கொண்டு போனான். தலைவன் கேட்டான். தலைவனுக்கு இதே பதிலை சொன்னார்கள். 40 பொற்காசிகள் உண்டு என்றார்கள். எடுத்து காண்பித்தார்கள், 40 பொற்காசிகள் இருக்கு. இதை பார்த்து விட்டு அந்த கள்ளக்கூட்டமே திருந்திய வரலாறை நாங்கள் சின்னத்திலேயே பாடப்புத்தகத்தில் படித்து இருக்கிறோம். இதில் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? இந்த வரலாறை, இந்த சரித்திரத்தை எந்த வஹாபிகளும் மறுக்கவில்லை, எந்த வழிகேடர்களும் இதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்ததில்லை. எல்லோருமே இதை ஏற்றுக்கொண்டு இலங்கையினுடைய பாடப்புத்தகத்திலேயே இதை பாடமாக போட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒட்டுமொத்த பேரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம்தான் ஹவுசுல் ஆலம் குத்துபுல் அக்தா முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்கள் உண்மை பேசியவர்கள், உண்மையாளர் என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் யோசனை செய்து பாருங்கள், சிந்தனை செய்து பாருங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொன்னான்? வகூனு மஅஸ்ஸாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களோடு சேர்ந்து கொள்ளுங்க. ஹவுசுல் ஆலம் முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்கள் யார்? உண்மை பேசியவர்கள், உண்மையாளர். உலகமே ஏற்றுக்கொண்டது. நீங்க யாருக்கு பின்னால போகணும்? ஹவுசுல் ஆலம் முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி என்கின்ற அந்த மாபெரும் உண்மையாளருக்கு பின்னால் நீங்கள் செல்ல வேண்டும். சையதுனா இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவர்களுக்கு பின்னால நீங்க போக வேண்டும். சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களுடைய உற்ற தோழர், அருமை சஹாபி. அவர்களுக்கு பின்னால நீங்க போக வேண்டும். எங்கள் உயிரிலும் மேலான முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் யார்? ஒட்டுமொத்த உலகமும் அஸ்ஸாதிக் என்று மக்களால் அழைக்கப்பட்ட மிக பெரும் உண்மையாளர் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மாத்திரம். எனவே அந்த நாயகத்தினுடைய வழியிலே செல்ல வேண்டும். அந்த நாயகம் காட்டி தந்த சஹாபாக்களுடைய வழியில், அந்த நாயகம் காட்டி தந்த அஹ்லுல் பைத் என்கின்ற அவர்களுடைய குடும்பத்தார்களுடைய வழியில், அந்த நாயகம் காட்டி தந்த இறைநேச செல்வர்களுடைய வழியிலே நாங்கள் சென்றால்தான் நாங்கள் உண்மையாளர்களோடு நாங்கள் சேர்ந்திருக்கின்ற அந்த பட்டியலுக்குள்ள நாங்களும் இடம் பெறுவோமே தவிர வெறுமனே காசை காட்டி வீட்டை கட்டித்தாரேன், கூரையை போட்டுத்தாரேன், உங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்விகளை சொல்லித்தாரோம், அல்லது குர்ஆனை சொல்கிறோம், ஹதீஸை சொல்கிறோம் என்கின்ற பூச்சாண்டி காட்டிக்கொண்டு வெறுமனே பொய்களை மக்களுக்கு மத்தியிலே பரப்புகின்ற வழிகட்ட சிந்தனையாளர்களுக்கு மத்தியில், வழிகேடர்களுக்கு மத்தியில் வழிகட்டின் பக்கம் நீங்கள் செல்லக்கூடாது என்பதனைத்தான் ரப்புல் ஆலமீனான அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சிறப்பானதொரு விளக்கத்தை இந்த திருக்குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறான். இந்த அடிப்படையிலே பாருங்கள், இன்று நாங்கள் நினைவுபடுத்திக் கொண்டு இருக்கக்கூடிய இறைநேச செல்வர் பஹருல் உலூம் ஹல்லாஜ் நாயகம் தங்கள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள், இவர்கள் யார்? எந்த வழியிலே உண்மையாளர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களால் பாராட்டப்பட்டு வார்த்தெடுக்கப்பட்டார்களோ அப்படிப்பட்ட அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மூலமாக என்னுடைய இறைநேச செல்வர்கள் என்று யாரையெல்லாம் தக்வாதாரிகளாக அடையாளம் காண்பிக்கப்பட்டார்களோ அப்படிப்பட்ட இறைநேச செல்வராக வாழ்ந்தவர்கள் ஹல்லாஜ் தங்கள் நாயகம் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். அப்படியானால் நாங்கள் இருக்கின்ற பாதை, நாங்கள் போகின்ற ரோட், தரீகா, இது எதை நமக்கு சுட்டி காட்டுகிறது? அந்த தரீகத்து,
அந்த பாதை இது இறைவனும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் நமக்கு காட்டிய பாதைதான் என்பதில் எந்த விதமான ஒரு சிறு சந்தேகம் கூட எங்களுடைய உள்ளங்களிலே வந்துவிடக் கூடாது. அதுதான் ஹக்கு, இதுதான் உண்மை என்கிறதில் உறுதியாக சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை போன்று நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதனைத்தான் நமக்கு இந்த விடயங்கள் பாடம் சொல்லி தந்து கொண்டு இருக்கின்றது. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லித்தந்த இந்த இறைநேச செல்வர்களுடைய பாதை இதுதான் ஹக்கான வழி, இதுதான் நேர்வழி. இதை தவிர உள்ள அத்தனை இயக்கங்களும் அவர்கள் என்னதான் இஸ்லாமிய மார்க்கம் என்ற பெயரில் நமக்கு அறிமுகப்படுத்திக் கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்தை நாங்கள் இந்த நவீன யுகத்திலே புதுவிதமாக நாங்கள் சொல்கிறோம் என்ற பெயரில் ஊடுருவி உங்களுடைய மனதுகளை குலைக்க வந்தாலும் அவர்களுக்கு பின்னால் ஒரு காலம் நீங்கள் சென்று விடாமல் உங்களுடைய ஈமானை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது ஒவ்வொரு முஃமின்களுடைய பொறுப்பு. அந்த பொறுப்பை இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய ஷேഖ்னா மக்கத்தார் வாப்பா நாயகம் தவலல்லாஹ் ஹயாத்தஹு அன்னவர்கள் சிறப்பாக உங்களுக்கு மத்தியிலே செயல்படுத்தி காட்டிக்கொண்டு வருகிறார்கள். உங்களை ஒரு அழகிய வழியிலே வழிநடாத்தி கொண்டு வருகிறார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏனென்றால் இத்தனை வயதாகியும் கூட அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்தை, எது ஹக்கு எது பாத்தில் என்பதை சரியாக உங்களுக்கு பிரித்து காட்டி குர்ஆனுடைய வெளிரங்க கருத்துக்களை சொல்லாமல் குர்ஆனுடைய நுட்பங்கள் எவைகளோ அவைகளை உங்களுக்கு சரியான முறையிலே உள்ளத்திலே விதைத்து ஈமானை இஸ்லாத்தை உங்களுடைய உள்ளங்களில் அழகிய முறையிலே நிலைநிறுத்தி உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை சுவர்க்கத்தின் பக்கம் அல்ல வல்லவன் ரப்புல் ஆலமீனான அல்லாஹ்வின் பக்கமே உங்களை திருப்பி வைத்திருப்பது மிக பெரும் ஒரு பாக்கியசாலிகளாக நாங்கள் எல்லோருமே கருதப்பட்டு கொண்டு இருக்கிறோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே ரப்புல் ஆலமீனான அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான இந்த மஜ்லிஸை பொருந்தி கொள்ள வேண்டும். இந்த மஜ்லிஸிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் அமர்ந்து இந்த மஜ்லிஸை நாங்கள் ஹயாத்தாக்க வேண்டும். நீங்கள் இருக்கின்ற இந்த நேரம் முழுவதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களுக்கு இறங்கிக் கொண்டே இருக்கிறது. உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நீங்கள் பாவம் செஞ்சீங்கன்னு சொன்னாக்க அந்த பாவத்துக்கு தௌபா செஞ்சாதான் உங்களுக்கு பாவம் மன்னிக்கப்படும். வலிமார்களை பற்றி இறை நேசர்களை பற்றி பேசுகின்ற பொழுது அதை கேட்டுக்கொண்டு இருந்தாலே தௌபா செய்யாம உங்களோட பாவங்கள் ஆட்டோமேட்டிக்காக மன்னிக்கப்பட்டு கொண்டு போகுது. இப்படி உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொண்டு உங்களுக்கு ரஹ்மத்து இறங்கிக் கொண்டு அந்த ரஹ்மத்து இறங்குற இடத்துல இருந்து கேட்கின்ற துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்து கொண்டே இருக்கிறான். எல்லாரும் மக்காவுக்கு போய்த்து காபத்துல்லா கிட்ட இருந்து துஆ கேட்கிறோம். எதற்காக? அல்லாஹுடைய ரஹ்மத் அந்த காபாவை சூழ இறங்கி கொண்டிருக்கிறதுனால. அதனால தானே துஆ கேட்டால் கபூல் ஆகுது. எங்களுக்கெல்லாம் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தர வேண்டும். ஆனால் தராத பட்சத்தில் நாங்கள் தற்பொழுது வீற்றிருக்கிறோமே, எங்களுக்கெல்லாம் அந்த ரஹ்மத்து எங்கே இறங்குது? இந்த திக்ரு ஸாலிஹீன தன்சிலுர் ரஹ்மா. சாலிஹீன்கள், இறைநேசர்கள், அவுலியாக்கள் எந்த இடத்திலே ஞாபகம் செய்யப்படுகிறார்களோ அந்த இடத்துல ரஹ்மத்து இறங்குது. துஆ கேட்டு பாருங்க, நிச்சயமாக உங்களுடைய துஆக்களை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் என்கின்ற செய்தியோடு வல்லவர் ரப்புல் ஆலமீனான அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எமது பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உற்றார் உறவினர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மனைவி மக்கள் நாம் நேசித்தவர்கள் நம்மை நேசம் கொண்டவர்கள் பூரா உலகிலே வாழுகின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அவர்களிலே ஹயாத்தானவர்கள் மௌத்தானவர்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருள் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளங்களிலே எத்தனையோ ஹலாலான ஹாஜத்துக்களோடு நாட்ட தேட்டங்களோடு நாங்கள் கையேந்தி நிற்கிறோம் நாயனே. அத்தனை ஹாஜத்துக்களையும் நாட்ட தேட்டங்களையும் எங்களுடைய ஷேகுமார்களுடைய பரக்கத்தை கொண்டு நாங்கள் நினைவுபடுத்துகின்ற ஷேഖனா ஹல்லாஜ் மன்சூர் தங்கள் வலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய பரக்கத்தை கொண்டு இங்கே வீட்டிருக்கக்கூடிய ஷேഖனா மக்கத்தார் வாப்பா நாயகம் அவர்களுடைய பரக்கத்தை கொண்டு யா அல்லாஹ் எங்களுடைய துஆக்களை அங்கீகரித்து அருள் புரிவாயாக. வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا